மதமாற்றத்தாலதான் மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி வீடியோவை வெட்டி ஒட்டி பிணத்தை வச்சு குளிர்காய நினைச்ச அண்ணாமலையினுடைய அயோக்கியத்தனத்துக்கு சிபிஐ கொடுத்த மரண அடி ரிப்போர்ட். மாணவியோட அந்த தற்கொலையை வைத்துக் கொண்டு அந்த கிறிஸ்துவ பள்ளிகிட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிரட்டி பேரம் பேசின விஎஸ்பி உள்ளிட்ட இந்துத்துவ கும்பலுடைய ஆடியோ லீக் ஆகி ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நாரி போய் இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு மானங்கெட்டு போய் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சிபிஐ வந்துட்டு செருப்பால் அடிச்ச மாதிரி வந்து மதமாற்றம் அந்த பள்ளியில நடக்கலன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் அண்ணாமலைக்காக வரிஞ்சு கட்டிட்டு வக்காலத்து வாங்கினது சாணி மூளையோட அடிப்படை ஆதாரமே இல்லாம ஆர்எஸ்எஸ் காரரை விட மோசமாக மதமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி தீர்ப்பு எழுதிய அந்த பார்ப்பனிய நீதிபதியுடைய இரண்ட முகத்திரையை கிழிச்சிருக்கு சிபிஐ ரிப்போர்ட். கிராமத்து கோயில்களை வளைக்கும் பிஜேபியோட பக்கா மாஸ்டர் பிளான் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்க போகும் அடுத்த மிகப்பெரிய தலைவலி. அரசியலுக்காக இவ்வளவு விஷயம் பண்ண இந்த அயோக்கிய நாயி போலீஸ் அதிகாரி இருக்கும் போது என்னென்ன அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணிருப்பா. கோயில்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஜாதி இறுக்கத்தை ஏற்படுது. அது மூலமா ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாரு. அண்ணாமலை முதலில் கைது செய்ய வேண்டாம். அந்த 10,000 பார்ப்பன ஊடுருவ வச்சு வேலை பண்ணானுங்களா அவனுங்களுக்கும் பயம் வரும். இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, மதவெறியர்களின் தேசபக்தி, கடவுள் பக்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய அயோக்கியத்தனங்களை மறைத்து கொள்ளும் ஒரு போர்வை அப்படின்றதா இன்னைக்கு யதார்த்தமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்துட்டு சிபிஐ ரிப்போர்ட் மூலமா இன்னைக்கு அம்பலமாகி இருக்குன்னே சொல்லலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு சம்பவம் எதுனாக்கா அரியலூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியை சேர்ந்த மாணவி ஒருவருடைய தற்கொலை தான். அவர் படிக்கின்ற கிறிஸ்துவ பள்ளி வந்துட்டு மதமானும் சொல்லி அவரை கட்டாயப்படுத்துறதுனாலதான் அந்த மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது போல அன்றைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையோ விஎஸ்பி சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவரும் சேர்ந்துட்டு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதுல வந்து கட்டிங் ஒட்டிங் எல்லா வேலையும் செஞ்சு எடிட்டிங் செஞ்சு தமிழ்நாடு கிட்டத்தட்ட அந்த மாணவியோட முகத்தை கூட மாப் செய்யாம தமிழ்நாடு முழுக்க அந்த வீடியோவை வைரல் செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், அவர் கூடவே வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி, விஎஸ்பி மற்றும் அத்தனை சனாதன இந்துத்துவ அமைப்புகளும் பாத்தீங்கன்னாக்கா மதமாற்ற தடை சட்டத்தை வந்துட்டு தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட வேலைகளை வந்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நடிகை விஜயசாந்தி உள்ளிட்ட சில பேர்த்த வந்துட்டு உண்மை கண்டறியும் குழு அப்படின்ற பேர்ல வந்துட்டு இங்க அனுப்பி விட்டு பிஜேபி அந்த பள்ளிக்கு வந்து நெருக்கடியை கொடுத்து அந்த அவர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுல வந்து மதமாற்றம் நடந்திருக்கின்றது மாதிரியெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எல்லா விதமான அயோக்கியத்தனமான வேலைகளையும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கெட்டிக்கார புழுகு 8 நாளைக்கு தான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் அண்ணாமலை மற்றும் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய இந்த பொய் பிரச்சாரங்கள் எல்லாமே இன்னைக்கு கிழிஞ்சு வந்துட்டு வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனையின் மூலமா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரத்தை இவர்கள் ஏற்படுத்த நினைச்சிட்டு இருந்த அத்தனை சதி திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு சிபிஐ கொடுத்த அந்த அதாவது சிபிஐ வச்சுக்கிட்டு தங்களுக்கு சாதகமா இந்த விஷயத்த வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பன நீதிபதி CR சாமிநாதன் கொண்டு எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு இந்த விஷயத்த அதாவது ஆர்எஸ்எஸ் காரர்கள் சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்களை கூட GR சாமிநாதன் தன்னோட சிபிஐ விசாரணை இந்த வழக்குல சிபிஐ விசாரணை கொடுத்த உத்தரவுல வந்துட்டு சொல்லி இருந்த விஷயங்கள்லாம் வெளிப்படையா இன்னைக்கு ஊடக விவாதங்கள்ல பேசப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த GR சாமிநாதன் கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிஐ ரிப்போர்ட் வந்து அவர்களுடைய முகத்திரையை முழுசும் கிழித்து அவர்களுடைய இருண்ட முகத்திரையை முழுதும் கிழித்து ஒட்டுமொத்தமா வந்துட்டு அம்பலப்படுத்தி இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த மாணவியோட தற்கொலை குறித்த வீடியோவை வெளியிட்ட அண்ணாமலைக்கு அந்த வீடியோ கொடுத்தது யாருனாக்கா VHP சேர்ந்த முத்துவேல் அப்படின்ற அந்த நபர் தான் அந்த வீடியோ வந்து கொடுக்குறாங்க. அந்த வீடியோல இருக்கிற அந்த மாணவியை பார்த்து ஒருத்தர் வந்து உன்ன மதமாறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சரித்து கேள்வி கேட்பது போலவோ அதுக்கு அந்த மாணவி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வது போலவும் எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிடப்பட்டது அண்ணாமலையால. ஆனா முழு வீடியோ என்னவா இருந்ததுனாக்கா உன்னை பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்லாம் அந்த நபர் கேட்கறது மாதிரியும் அதுக்கு அந்த மாணவி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவங்க எல்லாம் எந்த ஒரு தப்பு செய்யல அப்படின்னு அந்த மாணவி வந்துட்டு அந்த வீடியோல தெளிவாக சொல்வதும் அந்த மாணவி வந்துட்டு அந்த வீடியோல தெளிவாகவே சொல்லி இருந்தாங்க. இந்த உண்மையான அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அது தங்களுடைய மதவாத அரசியலுக்கு மதவெறி அரசியல் கூட சொல்ல முடியாது மதவெறி அரசியலுக்கு அப்படியே பயன்படுத்தி கொள்ள துணிந்த
அப்படியே அந்த உண்மைகளை திரித்து கட் பண்ணி எடிட்டிங் வேலையெல்லாம் செஞ்சு அந்த வீடியோ வந்துட்டு வெளியிட்டாங்க. இவன் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கும் போது இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான தில்லாலங்கடி திருட்டுத்தனம் பண்றானாக்கா அவன் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி வேற இந்த அயோக்கிய நாய். இந்த அயோக்கிய நாய் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்கும்போது இந்த திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் எல்லாம் பண்றானா இவன் ஐபிஎஸ் அதிகாரி இருந்தப்போ என்னென்ன மாதிரி எல்லாம் சாட்சியங்களை மாத்தி இருப்பா அப்படின்ற சந்தேகங்கள் எழும்புது இப்ப அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அரசியலுக்காக இவ்வளவு விஷயம் பண்ண இந்த அயோக்கிய நாயி போலீஸ் அதிகாரி இருக்கும் போது என்னென்ன அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணிருப்பான், எந்த மாதிரியான கேசுகள் எல்லாம் எந்த மாதிரியான சாட்சியங்களை மாத்தி இருப்போம் அப்படின்ற கேள்வி நமக்கு இயல்பாக எழும்புவது சந்தேகம் தான். இவனுடைய ஒட்டுமொத்த பணித்திறனை இவன் சம்பந்தப்பட்ட வழக்குகளை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணாக்க இவனோட அயோக்கியத்தனங்கள் கூட வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அரசியல்வாதியாக இருந்து கொண்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு திருட்டுத்தனத்தை வந்து பண்ணியிருக்கா இந்த பச்சை அயோக்கிய நாயின்றதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸ் வந்து விசாரிக்க கூடாது, ஸ்டேட்டோட சிறப்பு குழு வந்து விசாரிக்க கூடாது, சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வழக்கெல்லாம் போட்டு வேலையை காட்டினாங்க. அதுவும் இந்துத்துவ கும்பல் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ வந்தாதான் இதுல உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குதிய குறிச்சாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் வந்துட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருதுல, அதுக்கு மாறாக இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணை சொல்லி அதை வந்துட்டு கொண்டு போயிட்டு அதை அப்படியே கிடப்புல போட்டு வரப்போகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இதை வந்துட்டு இழுத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலையை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து பாத்தீங்கன்னாக்க சிபிஐல இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரியுடைய துணிச்சலான முடிவால வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்துட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா சில ஒன்றிய அரசுடைய நிபந்தனைக்கு வந்து ஒட்டுமொத்த சிபிஐல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புலனாய்வு அமைப்புகளும் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்து வேலைகள் செய்தாலும் இவருடைய கட்டுப்பாட்டுக்கும் அதிகார திமிருக்கும் படியாத ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அதிகாரியுடைய நேர்மையான ஒரு விசாரணையின் மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்க அறிக்கையில இவனுடைய முகமூடி எல்லாம் கிழிஞ்சு தொங்குது. அதுலயும் குறிப்பா அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா மைக்கேல் பட்டியல எந்த விதமான மத மாற்றமும் எப்போதும் நடந்ததில்லை அப்படின்றத மிக தெளிவாகவே அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம 2010 முதல் அந்த பள்ளியில படித்த ஒரு மாணவர் கூட மத மாற்றம் பண்ணவில்லை. ஏங்க நாங்க கூட கிறிஸ்துவ பள்ளியில தாங்க படிச்சோம், ஓகேங்களா, எங்க பள்ளி கிளாஸ்லயே எடுத்துக்கிட்டோம்னாக்கா 55 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு 2 பேர் வந்து கிறிஸ்டியன்ஸ், ஒரு முஸ்லீம் பையன், மீத இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சாமானிய இந்து பிள்ளைகள் தான் இருந்தாங்க. எல்லாருமே இந்து பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் 2 பேரும் கிறிஸ்தவர்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. இஸ்லாமிய மாணவன் ஒருத்தர் அவரு இஸ்லாமியர் தான் இருந்திருக்காங்க. இங்க எந்த ஒரு மத மாட்டிய காஞ்சி சங்கராச்சாரியா மகா பெரிவா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளியில தான் படித்தாங்க. அண்ணன் அர்ஜுன் சொம்பத் இருக்கிறாரு இல்லைங்களா, அவர் படித்தது கிறிஸ்தவ பள்ளி தான். இவங்க எல்லாம் எங்க மதம் மாறினாங்க, எங்க மத மாற்றத்துக்கு உள்ளானாங்க பச்சை. அதாவது வந்துட்டு என்னன்னாக்கா இவங்க கிறிஸ்தவ பள்ளிகள்ல தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழை எளிய நடுத்தர வர்க்க சாமானிய இந்துக்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடமா இருக்கு, அந்த பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய இடமா இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கல்வியை வந்துட்டு எப்படியா முடக்கணும். சாமானிய ஏழை நடுத்தர இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு தங்க பிள்ளைகள் அனுப்புனாங்க மத மாற்றம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதன் மூலியமா அந்த பள்ளிகளுக்கு வந்து மாணவர் செல்வதை தடுத்து நிறுத்துறது, அது மூலியமா பாத்தீங்கன்னா அவருடைய கல்வியை வந்துட்டு இடைநிற்றல் பண்றது, இந்த மாதிரியான பின்னணி சூழ்ச்சிகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இதுதான் வந்து காரணம். காஞ்சி சங்கராச்சாரிகளுக்கே கல்வியை கொடுத்தது கிறிஸ்தவ பள்ளிகள் தான் அப்படின்றது மகா பெரிவால இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்து அந்த சங்கரராமன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த காஞ்சி எல்லாமே கிறிஸ்தவ பள்ளிகள் தான் படிச்சாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதையெல்லாம் மறுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கதா இந்த சங்கி அயோக்கியம் உண்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவ பள்ளிகள் எல்லா தரப்பு இந்து பிள்ளைகளுக்கும் கல்வியை கொடுப்பது இவனுங்களால பொறுத்து கொள்ள முடியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை கட்டிட்டு சாமி கும்பிட போகணும்னு சொல்லியிருந்தாக்கா இவங்க அதை தலையிட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவ பள்ளிகள் நடுத்தர ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி பிள்ளைகளுக்கு படிப்பை சொல்லி கொடுத்து அவங்க முன்னேற்றத்துக்கான வேலையை செய்யறாங்க. அது இவனுங்களுக்கு பொறுக்கல. பார்ப்பன சங்கிகளுக்கு பொறுக்கல. அந்த பார்ப்பன சங்கிகளுக்கு அடியால் வேலை பண்ணிட்டு அவனுடைய கால்களை நக்கிட்டு அவனோட பூணூலுக்கு பூஜை போட்டுட்டு இருக்க இந்த நாய்களுக்கும் அது வந்து புரியல. அவங்க சொல்ல அந்த பூநூல்கள் ஆட்டி வைக்கிறது படி இதுங்களும் வந்து பாத்தீங்கன்னா பூநூல் சேவைக்காக இவனுங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து அந்த ரிப்போர்ட் இன்னும் வெளிப்பட என்ன சொன்னா லாவண்யாவுடைய தற்கொலைக்கு மத மாற்றம் முக்கியமான காரணம் இல்ல,
அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்துட்டு சகாய மீறி வந்துட்டு கொடுத்த ஓவரான வேலைப்பாளவும் டார்ச்சர். இதை வந்துட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா நாங்க ஆரம்பி இந்த சம்பவம் நடந்த போதே பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்துட்டு இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அக்கா சுந்தரவல்லி அவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வெளிப்படையா சொல்லி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பள்ளிகள்ல வந்துட்டு வெளிப்படையா சொன்னீங்க. அனைத்து விதமான பள்ளிகளும் மாணவர்களுக்கு வந்துட்டு சில ஆசிரியர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான வேலைகள் கொடுத்து டார்ச்சர் செய்யறாங்க. அதை வந்துட்டு தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடிய சூழல் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வழக்கை வச்சுட்டு அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அது எல்லாம் இவன் வந்து இவனுடைய சுய அரசியல் அறிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லாமே மடமாற்றம் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு விஷயமே இல்லாச்சு. ஆனா இந்த விஷயத்துல வந்துட்டு தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எந்த ஒரு பள்ளிகள்லயும் மாணவர்களை வந்துட்டு ஆசிரியர்கள் அதாவது எல்லா ஆசிரியர்களும் ஒரு சில ஆசிரியர் தங்களுடைய வேலையாட்களாக பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்டங்களை வந்துட்டு கடுமையாக இயற்ற வேண்டிய அவசியம். அப்பதான் சில ஆசிரியர்கள் தவறாக மாணவர்களை தவறாக வேலைக்கு அமர்த்தி செய்ய தங்க வீட்டு வேலைகள் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஆசிரியர்களுக்கு கடிவாளம் போட முடியும் அப்படின்றத இங்க யதார்த்தமா இருக்கு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியமும் இருக்குது. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அதுக்கான சட்டத்தை அவசியம் அவர்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும், அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து முதல் மார்க் எடுக்கக்கூடிய அந்த மாணவியை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்டல் வார்டன் அக்கௌண்ட்ஸை பார்க்க சொல்லி டார்ச்சர் கொடுத்தது. அக்கௌண்ட்ஸை பார்க்க சொல்லியிருக்காங்க. விடுதி வேலைகளை வந்துட்டு அதிகமா கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஏற்பட்ட மன உளைச்சல்ல தான் அந்த மாணவி வந்துட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவி இறப்பதற்கு முன்னாடி வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் சொல்லிட்டு 4 பேருக்கு கொடுத்த வாக்குமூலத்துல எந்த இடத்துலயும் மதமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்ல. அண்ணாமலையோட இந்த பித்தலாட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செருப்படி இதுலயே கிடைச்சிருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த வீடியோவை எடுத்த விஹெச்பியை சேர்ந்த முத்துவேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பள்ளி நிர்வாகத்தை மிரட்டி 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசி பணத்தை வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய எச்சத்தனமான வேலைகள் செஞ்சதோ அதுக்கான ஆடியோவையும் பாத்தீங்கன்னாக்கா யூட்டன் ஃபேக்ட் செக் வெப்சைட் மூலியமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே வந்தது. அதுலயும் குறிப்பா இந்த 25 லட்சம் ரூபாய் கொடுக்கனாக்கா அந்த ஒரு வீடியோ வச்சு தமிழ்நாடே பத்தி எறிகிற மாதிரியான வேலைகளை வந்துட்டு அண்ணாமலையோட துணையோடு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றது அந்த ஆடியோல வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்குது. இந்த அயோக்கிய பிணந்தின்னி நாய்கள் வந்து சின்ன பொண்ணோட பிணத்தை வச்சுக்கிட்டு காசு பாக்குற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமான வேலையை வந்து பார்த்திருக்கானுங்க இந்த அயோக்கிய பிணந்தின்னி நாய்கள் அப்படிதான் சொல்ல முடியும். இப்படி சிபிஐ அறிக்கை வந்துட்டு அண்ணாமலையோட முகத்திரை கிழிஞ்சு அவன் மூஞ்சில வந்து கரிய பூசினதுக்கு அப்புறமேட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிபிஐ அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டாங்க. சட்டம் தான் கடமையை செய்ய அதுல ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன சந்தேகம் இருந்தது? எல்லாத்தையும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட எச்சத்தனமான அரசியல் தான் அதுல சதியே பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா அதுல சந்தேகம் இருந்ததுனால சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சப்பக்கட்டு கன்ற மட்ட ரகமான சாணி மூலையோட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேசியதுதான் நமக்கு வேதனையா இருக்குது. மனசாட்சியே இல்லாம ஒரு வதந்தியை பரப்பி தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு அண்ணாமலை திட்டம் போட்டு குறிப்பா கிறிஸ்தவ பள்ளிகள்ல படிக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்களுடைய கல்வியை வந்துட்டு பாதியிலே முடக்கிறதுக்கான சதி திட்டத்தை மறைமுகமா பாஸ்டர் பிளானா செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேட்டும் இதுக்கு பேரு தான் வெக்கங்கெட்ட சனாதன அரசியல் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்கு பேரு தான் வெக்கங்கெட்ட சனாதன அரசியல்னு சொல்லலாம். இந்த அரியலூர் மாணவியோட தற்கொலை விஷயம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கனாங்க. இது வந்துட்டு ஆரம்ப புள்ளி. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னாக்கா இதை விட மிகவும் பயங்கரமான அபாயகரமான ஒரு பிளான வந்துட்டு பிஜேபி RSS சனாதன சங்கிகள் மிக தெளிவாக தமிழ்நாட்டுக்குள்ள போட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு திட்டம் வந்துட்டு செயலாக்கத்துக்கு வரும்போது தமிழ்நாடு முழுக்கமே பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா ஜாதி மத ஜாதி மத இறுக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இப்ப தளர்ந்திருக்கக்கூடிய அந்த இறுக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப அதிகமாக வட மாநிலம் கூட ரொம்பவும் வேகமாக இறுக்கமாகி இருக்கும் அப்படிதான் சொல்ல முடியும். அது என்ன பிளான்னா நிறைய கிராமப்புறங்கள் ஆகட்டும் இன்னும் நகர்ப்புறங்களையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பராமரிக்கப்படாத சிறிய கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களுக்குள்ள வந்துட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பேரை வந்து ஷார்ட் ஃபார்மா வச்சுக்கிட்டு ஒரு சில சனாதன இந்துத்துவ கும்பல்கள் கோயில் புனரமைப்பு அப்படின்ற பேர்ல வந்துட்டு ஒரு குழுக்களை அமைத்து செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைப்பும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்ல இது பண்ணிட்டு உதாரணத்துக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களுடைய ஷார்ட் ஃபார்ம்லயும் வந்துட்டு ஒரு குழு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த குழுக்கள் இருக்கவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா பக்தி அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக கடவுள் சேவை அப்படின்றதுக்காகவும் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலைகளை வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க.
அவங்கள வந்துட்டு அந்த குழுக்கள்ல வந்துட்டு 2 பாஜக RSS சங்கிகள் இந்துத்துவ அமைப்பு சங்கிகள் வந்துட்டு அந்த குழுக்குள்ள வந்துட்டு போய் ஊடுருவாங்க. ஏற்கனவே உங்க எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள உழவார பணிகள் சொல்லிட்டு சில சிவ தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல கோயில்களுக்குள்ள போயிட்டு வந்துட்டு கிளீன் பண்ணி கோயில்களை புனரமைப்பு பண்ணி சுத்தம் பண்ணி அந்த கோயில்களுக்கு வந்து பூஜை பண்றது, அந்த கோயில் மக்கள் வந்து நீங்க தொடர்ந்து பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற சம்பவங்கள்லாம் வீடியோக்கள்ல வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த உழவார பணி குழுக்களையும் ஓகேங்களா அவர்கள் வந்து கையகப்படுத்துறதுக்கான வேலைகளை இந்த சனாதன இந்துத்துவ கோயில்கள் புனரமைப்பு குழு மாதிரியான அமைப்புகள் இருக்காங்க. அந்த அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்களை கையகப்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து பண்றாங்க. இந்த கும்பல்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊருக்குள்ள போயிட்டு கோயில்களை வந்துட்டு புனரமைப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள போய் அந்த கோயில்களை வந்துட்டு சீரமைப்பு பண்ணி பராமரிப்பு பண்ணி இது பண்ணுவாங்க. அதுக்கு அப்புறமேட்டு உங்க கோயில்ல உங்க ஊர் கோயில்ல வந்துட்டு டெய்லியும் வந்து பூஜை நடக்கிறதுக்காக வந்து நாங்க இந்து சமய அறநிலையத்துறையிட்ட வந்துட்டு கேட்க போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊர் முழுக்க லெட்டர் கொடுங்க, தொடர்ந்து ஒரு 6 மாசம் இந்த கோயில்ல வந்து நீங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 6 மாசம் கழிச்சு அதே குழு வந்துட்டு கோயிலுக்கும் போவாங்க. அந்த ஊருக்குள்ள போயிட்டு அந்த கோயிலுக்கு அந்த ஊர்ல இருக்க மக்கள் வந்து கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இது பண்ண ஒரு பூசாரியை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பூசாரிய வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு லெட்டரும் மனுவும் வாங்குவாங்க. அந்த லெட்டரையும் மனுவையும் ஒரு சில லெட்டர் மனு அனுப்புவாங்க, ஒரு சில இதை வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்து சமய அறநிலையத்துறையில வந்துட்டு அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ரிப்ளை வராது அப்படின்னாக்க, ஏன்னா அங்கேயும் அவர்களுடைய ஆட்கள் இருப்பாங்க, அதெல்லாம் போகாது, அதெல்லாம் பாத்துக்குவாங்க அவங்க. அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க அரசாங்கத்திட்ட வந்து கேட்டோம், அவங்க வந்துட்டு இன்னும் ஆட்கள் அனுப்பல, அதனால வந்து இங்கதான் அவங்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே வேலை செய்யும். வட மாநிலத்தை சேர்ந்த சேட்டுங்க இருக்காங்க இல்லைங்களா, தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய உதவியோட ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்துட்டு ஆட்கள் பூசாரிகளை அனுப்புறோம். அந்த பூசாரிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்க கோயில்களுக்குள்ள வந்துட்டு பூஜை பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கான சம்பளத்தை நாங்களே கொடுக்கிறோம். ஆனா இவங்க கொடுக்க மாட்டேன், இந்த அமைப்பு குழுக்கள் வந்து கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வட மாநில தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய வடக்கு தொழிலதிபர்களுக்கு சேட்டுங்க, அவங்க வந்துட்டு அதுக்கான ஃபண்டை வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் அந்த பூசாரிகள் வந்து நியமிப்பாங்க. கிட்டத்தட்ட அதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா வட மாநிலங்கள் வந்துட்டு 10,000 பார்ப்பனர்கள், வட மாநில பார்ப்பனர்கள் தமிழர்களுடைய உணவு உடை கலாச்சாரம் எல்லாத்துக்கும் தகுந்தது போல ட்ரெயின் செய்யப்பட்டு தயாராக இருக்கிறார்கள். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் வேலை செய்யறாங்க, குஜராத்ல இருக்கக்கூடிய அக்ஷதாம் டெம்பிள் இருந்துட்டு அதுக்கான ஃபண்டு வந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சா அந்த 10,000 பேர் வந்துட்டு தயார்படுத்துறாங்க. தமிழர்களை போலவே தோற்றத்தை வந்து குடும்ப பின்னணியமாக கொண்டு கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய உணவு உடை பழக்க வழக்கம் எல்லாத்துலயும் அவங்க அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த 10,000 பேர்த்த. அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த கிராமப்புற கோயில்கள் இருக்கக்கூடிய கோயில பூஜை பண்றதுக்கான வேலைகளுக்காக அனுப்புவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஒரு 2 வருஷம் வந்துட்டு அமைதியா இருப்பாங்க. அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டுட்டு லைட்டா வந்து ஜாதிய பிரச்சனைகளை உருவாக்காங்க. தமிழ்நாட்டுக்குள் ஜாதிய பிரச்சனை இப்ப இல்லைன்னு நான் சொல்லல, ஜாதி இருக்கும், தளர்ந்து இருக்குது. முன்ன இருந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாதி இயக்கங்கள் வந்து ஓரளவு தளர்ந்து இருக்குது. அந்த தளர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா முற்போக்கு இயக்கங்களுடைய பிரச்சாரங்கள் மூலியமா வந்துட்டு பெரியாரிய அம்பேத்கரிய இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய தொடர் பிரச்சாரங்கள் ஜாதி மறுப்புகளா இந்த இது தளர்ந்து இருக்கு இல்லைங்களா, ஜாதி இருக்கும். அந்த ஜாதி இயக்கத்தை இனிமேல் தளர விடக்கூடாது. வட மாநிலங்களோட மோசமாக தமிழ்நாடு மிகப்பெரிய ஜாதி வெறி மாநிலமாக மாற்றப்படணும் அப்படின்றதுக்காக இந்த 10,000 வட மாநில பார்ப்பனர்கள் தயார் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவ வைத்து கிராமப்புறங்கள்ல கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஜாதி வெறியை வந்துட்டு கட்டமைத்து ஜாதி வெறி இருக்கத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி அது மூலயமா ஜாதி வெறி கலவரங்கள் உருவாக்க திட்டத்தை பிஜேபி RSS சங்கிகள் இந்த குழுக்கள் மூலியமா பண்ண போறாங்க. இந்த குழுக்கள்ல இருக்க முக்கியமா சொன்னாங்க 80% வந்துட்டு இந்த சூழ்ச்சி வந்து தெரியாது. இதெல்லாம் எனக்கு யார் சொன்னா அந்த குழுவுல இருந்த அதான் அந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பேர்ல இருக்கக்கூடிய அந்த சனாதன கோயில்கள் மீட்பு குழுன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்புகள்ல இருந்த ஒரு 3 பேர் என்னுடைய நட்பு வட்டாரத்துல இருக்காங்க. அவங்க வந்துட்டு எனக்கு என்னன்னாக்க இந்த டீட்டெயில வந்துட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது குறித்து சில விஷயங்களை வந்துட்டு திரும்ப அவங்க டேட்டா எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நாம இந்த விஷயத்த வந்து பேச, இது குறித்து அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர்
இருக்கிறாரு. அவருக்கு கடவுள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், கடவுள் சேவை மட்டும்தான் அவர் பண்ணக்கூடியவர். பிஜேபி ஜாதி வெறிக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணப்ப, இல்லைங்க நீங்க கடவுளுக்காக வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு அவருக்காகவே போட்டாங்க. அந்த குழுவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமி பரப்புறது, பக்தி பரப்புறது, கடவுள் சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம கீழே 2 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் அவருக்கு லேட்டரா தான் தெரியுது. அவர் வந்து ஷாக்காய் படைப்பு. அவர் வெளியே போனாக்க இந்த குழு வந்து இன்னும் வேலை செய்ய ரொம்ப பிரச்சனை பண்ணும் அப்படின்றதுனாலயே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இப்ப வந்துட்டு ஒவ்வொரு மூவியும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அவருடைய நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நமக்கு இத்தனை டீட்டெயில வந்து மிக தெளிவாகவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நடக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஜாதி இறுக்கத்தை ஏற்படுது. அது மூலமா ஜாதி கலவரத்தை உண்டாக்குது. அது எதுக்காகனாக்கா திமுக வந்துட்டு 2026 தேர்தலில் வந்துட்டு ஆட்சிக்கு மீண்டும் வந்ததுனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அரசியல் பண்ணாலும் மிகப்பெரிய அளவில் தோல்வி வந்துட்டு அவங்களுக்கு உண்டாகுது அப்படின்றதுனால இனி வேற வழியே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஜாதி வெறியை வந்துட்டு வட மாநிலம் மட்டும் மோசமாக ஜாதி வெறியை இன்னும் அதிகப்படுத்தணும். குறிப்பா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது தாக்குதல் வந்து நடக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இவர்களே ஒடுக்கப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு மற்ற ஜாதிகள் மீது பிசிஆர் வழக்கை வந்து கொடுக்க வைப்பாங்க. அந்த பிசிஆர் வழக்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அது வந்து போலின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து போலின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை இது பண்ணுவாங்க. இந்த வழக்குகளை நீதிமன்றத்தை நிரூபிக்க வைப்பாங்க. அதுக்கு அப்புறமேட்டு இந்த போலின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த பிசிஆர் ஆக்டையும் வந்துட்டு காலி பண்றதுக்கு, அதாவது வந்து நீர்த்து போவது காலி பண்றதுக்கான வேலைகளை இது வந்து ஏற்கனவே வட மாநிலங்கள் தொடங்கிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு, ஏன்னா இங்க வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஜாதி வெறியோட இருக்காங்க, பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. அந்த இளைஞர்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி பதற்றத்தை உருவாக்குறது பிசிஆர் ஆக்ட வந்துட்டு தப்பு, பிசிஆர் ஆக்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற ஜாதிகளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாம் கட்டுக்கதையில் ஏற்படுத்த இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க. 2026 தேர்தல் வந்து திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது இந்த பிரச்சனைகளை வந்துட்டு தெளிவாகவே ஒன்று பாஜக அரசு சங்கிகள் தெளிவாகவே செய்யப்பட, அதுக்காகவே அவர்கள் பார்ப்பனர்களை 10,000 பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வட மாநில பார்ப்பனர்கள். அது ஒரு பக்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஆர் ஆக்ட் ஏற்கனவே நான் சொன்னது போல இப்படி சப்போஸ் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு என்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையத்தையும் அவங்க கூட்டணியில சேர்த்த கொண்டு ஒரு ஏதாவது தில்லுமுள்ளு செஞ்சுட்டு ஒருவேளை ஆட்சியை பிடித்தாலுமே இந்த வேலைகள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு மீண்டும் வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு தேர்தல் வருதோ அப்பெல்லாம் அதை பயன்படுத்தி இங்க கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வேலைகள் செஞ்சு ஒட்டுமொத்த முற்போக்கு இயக்கங்கள், பெரியாரி, அம்பேத்கர், மார்க்சிய இயக்கங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல சேர்ந்த ஒட்டுமொத்த முற்போக்கான உழைப்புகளை வீணடிக்கிறதான வேலையை வந்துட்டு தங்களுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக இவர்களை வைத்துக் கொண்டு செய்வதற்கான செயல் திட்டங்களை செஞ்சுட்டாங்க அப்படின்றதான் இங்க கலை யதார்த்தமா இருக்குது. இவங்களுடைய இந்த திட்டத்தால பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல சாதிய இறுக்கத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி சாதி மத கலவரத்தை வந்து உருவாக்கி மீண்டும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சனாதன சாக்கடைய கொண்டு வரதுக்கு தான் இவங்க வேலையாவே இருக்கு. அதுக்கான வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நான் சொன்ன அந்த குழுக்கள் இருக்க பல பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தி என்ற தூண்டில வந்துட்டு கோக்கப்பட்டிருக்க புழுக்கள் தான். அதனால வந்து மக்களே இவர்கள் மேலே தப்பு இல்லை. அதான் அந்த குழுவுல 10 பேர் இருக்காங்க, 8 பேருக்கு வந்து இந்த சூழ்ச்சி தெரியாது, 2 பேர் தான் அந்த வேலையை வந்து செய்ய போறாங்க. இது இவங்களுக்கே தெரியாம நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆகவே மக்களே, உங்க ஊர் கோயில வந்து நாங்க பராமரித்து அதை பாதுகாத்து அதை பூஜையெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இனிமேல் எவனாவது வந்தானா செருப்பை கழட்டி அவங்களை அடிச்சு வெட்டுறதுக்கான வேலையை மட்டும் முதல்ல பாருங்க. பொய்ய மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தக்கூடிய சனாதன சங்கிகளா உங்க சதி திட்டமும் சதிராட்டமும் வதந்திகளும் பாத்தீங்கன்னாக்க இந்த பெரியார் மண்ணில வேகவே வேகாது. நீங்க பொய்ய சொல்லி என்னதான் ஊரை ஏமாத்தலாம், ஆனா உண்மை வெளிவந்து உங்க பித்தலாட்டங்கள் அம்பலமான செருப்படிதான் கிடைக்கும். அதனால வந்து இப்ப எப்படி அண்ணாமலையோட முகத்திரை கிழிஞ்சு தொங்கின, என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை முதலில் கைது செய்ய வேண்டும். அண்ணாமலைக்கு அப்பொழுது ஆதரவாக இருந்த மலமாடு, அமர் பிரசாந்த் முதற்கொண்டு அது மட்டும் அந்த விஎஸ்பி முத்து எல்லாத்தையும் கைது செய்து நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகளை வாங்கி கொடுக்கற வேலை தமிழ்நாடு அரசு செய்யணும். ஏன்னா அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகள் செய்யும் போது இதை வந்துட்டு உடனடியாக செஞ்சாதான் அடுத்து எவனும் செய்யறதுக்கு பயப்படுவான். அந்த 10,000 பார்ப்பன ஊடுருவ வச்சு வேலை பண்ணானுங்களா அவனுங்களுக்கும் பயம் வரும்.
இப்ப இவனை விட்டுட்டோம் அப்படின்னாக்க மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாடு எதிர்காலத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.